வணக்கம்ங்க. சாப்பாட்டு சங்கத்துக்கு உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் செய்ய போகிறது பிரியாணி பொடி. என்ன தேவைன்னு பார்க்கலாமா? அதுக்கு நோட் பண்ணிக்கோங்க. சோம்பு 1 டீஸ்பூன், கசகசா அரை டீஸ்பூன், பிரிஞ்சி இலை 1, ஜாதிபத்திரி 1, அன்னாச்சிப்பூ 1, பட்டை 2, ஏலக்காய் 6, கிராம்பு 7, பெப்பர் 1 டீஸ்பூன், பாதாம் 7, சீரகம் 1 டீஸ்பூன், மல்லி 1 டேபிள் ஸ்பூன், கல்பாசி 2. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. சூடாயிடுச்சான்னு பார்த்துட்டு முதல்ல கெட்டியான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஜாதிபத்திரி, அன்னாச்சிப்பூ, மராட்டி மொக்கு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பாதாம் இதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு முதல்ல ஆட் பண்ணிவிட்டு அப்புறமேல் லைட்டான ஐட்டம்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கிறேன். சிம்மில் வச்சுக்கிட்டோம்னா கருகாமல் இருக்கும், அதுக்காக தான். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் பாதாமையும் போட்டுக்கிறேன். நல்லா வறுக்கணும். முக்கியமாக பேர்ன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இந்த லைட்டான ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஓரளவுக்கு நல்லா வறுத்துருச்சு. சிம்மில் வச்சு செய்யுங்க. நல்லா கமன் வாசனை வருது. மசாலா ஐட்டம்லாம் ஃப்ரை ஆக இப்போது இவ்வளோ டைமே போதும். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இது கூட மல்லி, கல்பாசி இது ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா செவக்க வறுத்துட்டு, ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. பவுடர் பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் சரி. இப்போ பார்த்திங்கள, இந்த மாதிரி டைமில் எடுத்துடலாம். ஆறட்டுங்க கொஞ்சம். மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணினா பிரியாணி பொடி ரெடி.